இல்லை, விஜய் எஸ்ஐஆருக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா எதை எதிர்த்து என்ன காரணம்? அதாவது ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கு ஓட்டு இருக்குதான்னு செக் பண்ணுறாங்க. 4 பேருக்கு இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் இருந்து வாக்குரிமை இல்லை என்றால்தான் அது பெரிய தவறாகிவிடும். ஏன்னா வாக்கு என்பது ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக கடமை. வாக்கு அளிப்பது ஜனநாயக கடமை. வாக்கு இல்லாமல் போவதும் பெரிய தவறு. ஆக வாக்காளர்கள் இருந்து அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொன்னால்தான் அது பெரிய தவறாகிவிடும். ஆக வாக்காளர்கள் இருந்து அவர்களுக்கு வாக்குரிமை இருக்க வேண்டும். எந்த விதமான வாக்காளருக்கும் வாக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது என்றுதான் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த எஸ்ஐஆர் என்பது மத்திய அரசு நடத்துகின்ற அனைவருடைய வாக்குகளும் இருக்க வேண்டும். அதாவது வாக்காளர்களுக்கு வாக்குகள் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான குழப்பங்களும் இருக்கக்கூடாது. இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜையும் வாக்களிக்கக்கூடியவர்கள், வாக்களிக்க தகுதியானவர்கள். அவருடைய வாக்குகள் வீணாகாமல், அவருடைய வாக்குகள் இல்லாமல் போகக்கூடாது என்றுதான் எங்களுடைய வாதம், எண்ணம். இல்லை, அதுக்கு தான் மாநில அரசினுடைய ஊழியர்களும் கூட சேர்ந்து தானே பண்ணுறாங்க. அதாவது சமூக சேவர்களும் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால் அது முழுமையாக தானே இருக்கும், சரியாக தானே இருக்கும். அதில் தவறு நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. ஏன் தவறு நடக்க போகுது? அதில் மாநில அரசு ஊழியரும் கூட சேர்ந்து தானே இருக்கிறாங்க. அப்போ எப்படி அதில் தவறு நடக்கும்? தவறுனா என்ன நடக்கும்? தவறுனா யாருடைய வாக்கை விட்டு போகக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். வாக்கு விட்டு போச்சுன்னா அவங்க கேட்க போகிறோம். அதில் பயப்படணுன்றதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எதிர்த்து போராடணுன்றதுக்கும் அவசியம் இல்லை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.